ஹலோ பசங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ற மாதிரி நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல போயிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு கொஸ்டின் என்ன பார்க்க போறோங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய டாக்டர் ட்ரீம் வந்துட்டு ட்ரூ ஆகணுமா, ரேங்க் கேரண்டியா வேணுமா? ஸோ இந்த கோர்ஸை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீட் 2026 தட் இஸ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெறும் கோர்ஸ் ஃபீ மட்டும் இங்கனுக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் ஃபீ, ஸ்டடி மெட்டீரியல், டேபோட சேர்த்து எல்லாத்தையுமே இங்க ஹைலைட் பண்ணிருக்கு பசங்களா, வித் 10% of discount ஓட. அண்ட் நம்ம நீட் 2026 கிராக் பண்றதுக்கு நம்ம ஜைலமோட ஒன் ஆஃப் த கீ கோர்ஸ் அப்படின்னா தட் இஸ் எல்எம்ஆர்பின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்கான ஃபீஸ் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கு. Jan 4th வீக்ல இருந்து இதுக்கான கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் த கிளாஸஸ். அண்ட் நம்மளுடைய எக்ஸ்பிஎல் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் தமிழ் March 27th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லா வகையான டெஸ்ட் சீரீஸ், கிராண்ட் டெஸ்ட் அண்ட் நீட்ஃபுல் மாக் டெஸ்ட்னு எக்கச்சக்கமான விஷயம் ஆட் அப் பண்ணிருக்கோம். அதோட கோர்ஸ் ஃபீயும் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின். அண்ட் நம்மளுடைய ஜைலம் ஜஸ்ட் 1 year இன் தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. 1 year இன் தமிழ்நாடுல 50+ டாக்டர்ஸை கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இங்கே அதிகம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கும் உங்க அட்மிஷன் ஸ்லாட்டை புக் பண்றதுக்கும் டோன்ட் forget to call this number. So நம்மளுடைய handwritten notes வேணும்னா மறக்காம QR கோட ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. You will get the handwritten notes. So the questionல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது electric field in spheres using Gauss law. So Gauss law யூஸ் பண்ணி இங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போறோம். So Gauss law அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாவே ஃபர்ஸ்ட் நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா that Gauss law flux connectivityல நம்ம பேசுவோமா. So that is a phi is equal to Q divided by epsilon naught. So இதுதான் என்னுடைய Gauss law term. So இந்த Gauss lawவை ஃப்ளக்ஸ்ல இருந்து நான் எடுத்துட்டு வரணும். So ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? So ஃப்ளக்ஸோட ஃபார்முலா phi is equal to E dot ds அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். So அதை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது E dot ds is equal to Q divided by epsilon naught இல்லனா E dot s அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டெகிரல் பண்றது இல்ல அப்படிங்கிற கிளாரிட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. E dot s. எஸ், இங்க நான் யாருக்கு யூஸ் பண்ணிருக்கேன்? ஸ்பியரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்பியர்ல அவுட் சைட்ல தான் நம்ம லைன் போடுவோம். அப்ப நம்ம என்ன எடுப்போம்? அவுட் சைட்ல சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்பியர் நம்ம எடுப்போம். அப்ப E into circumference of the sphere, that is a surface area of the sphere, is a 4 pi r squared is equal to Q divided by epsilon naught. அப்ப வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? E is equal to Q divided by 4 pi r square epsilon naught. எப்படி ரீவொர்க் பண்ணி எழுதலாம்? E is equal to 1 by 4 pi epsilon naught dot Q divided by r squared. So இதுதான் நம்மளுடைய ஃபார்மட். ஸோ இந்த ஃபார்மட்ல தான் நம்ம வேல்யூ கால்குலேட் பண்றோம். ஸோ இப்படி ஃபார்மட்ல கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். ஸோ இங்க க்ளோஸ்டு இன்டெக்ரல் யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு டிஎஸ் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் த டிஎஸ். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறத நீங்க ப்ரூஃப் பண்ணி கூட 4 pi r ஸ்கொயர்னு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் தான் இங்க கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த ஸ்பியர் நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த வேல்யூவை நான் எப்படி அலைன் பண்றது? எல்லாத்துக்குமே இதுதான் வேல்யூவா? அதுதான் கிடையாது. இங்க கொஞ்சம் கான்ஷியஸா நீங்க இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஸோ லெட் அஸ் draw a ஸ்பியர். இதுதான் உங்களுடைய ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ நல்லாவே ஸ்பியர் போட்டுக்கலாம். இதுதான் ஸ்பியர். ஸோ காசியன் சர்ஃபேஸ் நான் டிரா பண்றேன். இதை சுத்தி இப்படிதான் காசியன் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எங்கெங்க வைக்கிறோங்கிறது முக்கியம். ஸோ நான் பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வைக்கிறேன்னு பாருங்க. ஸோ அவுட் சைட்ல பாயிண்ட் ஒன்று வைக்கிறேன். ஸோ இது ஸ்பியர்ல இருந்து அவுட் சைட்ல இருக்கு P. இங்க ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல இருக்கு Q. ஸ்பியரோட இன்சைட்ல வைக்கிறேன் S. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல் R. பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே ஸ்மால் r. அப்போ அட் பாயிண்ட் Pல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ண போறேன். திஸ் இஸ் அவுட் சைட். ஸோ 1 by 4 pi epsilon naught Q divided by பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே ஸ்மால் r. ஸோ ஸ்மால் r ஸ்கொயர். நெக்ஸ்ட் அட் Q பாயிண்ட்டுக்கு போறேன். Q பாயிண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கு. ஸோ பாயிண்டோட டிஸ்டன்ஸும் ரேடியஸும் சேம். அப்போ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவீங்க? அப்போ ஃபார்முலா எங்களுக்குள்ள என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, so that is a small r is equal to capital R because radius and point distance so same. Therefore EQ is equal to 1 by 4 pi epsilon naught dot Q divided by capital R square. அடுத்து நம்ம இன்சைட்ல போறோம். ஸோ இன்சைட்ல போகும்போது
at R நல்லா கவனிங்க. ஸோ at S பாயிண்ட்டுக்குள்ள நான் போறேன், இன்சைட்ல போய் நம்ம உட்காடுறோம். S பாயிண்ட்ல போகும்போது இது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பெரிக்கல் ஸ்பியரா இருக்கணும். அதுவும் இது ஒரு கண்டக்டிங் ஸ்பியரா இருந்துச்சுன்னா, if it is a conducting sphere, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். if it is a conducting sphere, உள்ளுக்குள்ள எந்த சார்ஜஸும் சஸ்டெயின் ஆகாது. அதாவது இந்த பாயிண்ட் ஸ்மால் ஆரோட டிஸ்டன்ஸ் இஸ் மச் லெஸ்ஸர் தென் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் டிஸ்டன்ஸ். அப்போ உள்ளுக்குள்ள எந்த சார்ஜஸும் இருக்காது. ஏன்னா பொட்டன்ஷியல் அங்க கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ சிம்பிளி பிகம்ஸ் அ 0. ஸோ 0 ஆயிடுச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எனக்கு. அப்போ இன்சைட்ல எங்க நீங்க பாயிண்ட் வச்சீங்கன்னாலும் சர்ஃபேஸை போய் டச் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா தான் இருக்கும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிடுறேன். அப்போ இதுலயே நீங்க ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஃபிக்கல். நான் வந்து ஒரு கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஒரு கிராஃப் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே இருக்கிற இந்த சர்ஃபேஸ், எங்கே இருக்கிற சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிராஃபே பிளாட் ஆகாது. ஏன்னா அது வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அதுக்கப்புறம் தான் வெளியில தான் உங்களுக்கு கிராஃப் பிளாட் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ அப்போதான் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் கிராஃபே இருக்காது. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெர்சஸ் டிஸ்டன்ஸோட கிராஃபா உங்களுக்கு அப்ளை ஆகிறது. இப்படிதான் நீங்க ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த கான்செப்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் பை யூசிங் காஸ் லா கிளியரா தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி parallel plates and நம்மளுடைய இன்ஃபினிட்டிவ் வயர்க்கான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்பாங்க. மறக்காம அதை படிச்சிருங்க. பிளஸ் என்ன கொஸ்டின் உங்களுக்கு வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா பசங்களா? தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். அண்ட் தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா காஸ்லாவோட அப்ளிகேஷன் தான். ஸோ ஸ்பெரிக்கல் ஸ்பியருக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிற டெரிவேஷன் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்கமிங்ல நான் தமிழ் மீடியம் கொஸ்டின் நம்பரையும் சேர்த்து ஆட் ஆன் பண்ண போறேன். ஸோ நம்ம லைவ் கிளாஸஸ்ல அது நல்லாவே வந்துடும். ஸோ டோன்ட் வெரி. ஓகே, தேங்க்யூ so much for the wonderful session.